இன்னைக்கான நற்செய்தி வாசகத்துல பொருட்செல்வத்தால் ஏற்படும் மிகப்பெரிய ஆபத்து, நிலைவாழ்வு உங்களுக்கு பரிசாக கிடைக்காமல் போவதற்கு ஒரு வகையில பொருட்செல்வம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வார்னிங்கை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஒரு மனுஷன் வராரு, அவருடைய ப்ராப்பர்ட்டியை பிரிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பதில் அளிக்கின்றார்? இன்னைக்கு நீ இறந்துட்டுனா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாரை போய் சாரும்? நீ ஓனர் கிடையாது, ஜஸ்ட் நீ ஒரு மேனேஜர் மட்டும்தான். இந்த ஒரு உலகம் நீங்கள் எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு உலகம். நீங்கள் வாழும்போது இந்த உலகத்தை நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான் உங்களோட பொறுப்பு. அதை தாண்டி இது என்னோடது அப்படின்னு உரிமை கொண்டாடுவதற்கு உங்கள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது என்னுடையது அப்படின்றத கடவுள் இங்கே சொல்கிறார். நம்ம எல்லோரும் ஒரு வகையில் ஜஸ்ட் மேனேஜர்ஸ் தான், நம்ம யாரும் ஓனர் கிடையாது. ரியல் ஓனர் நம்ம கடவுள் தான். அப்போது இந்த நற்செய்தி வாசகம் முக்கியமாக நமக்கு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு நீ சேவை செஞ்சு அதை கடவுளை வணங்க போறியா, இல்லை உண்மையான கடவுளை வணங்க போறியா? அதுதான் இன்னைக்கான டாபிக்கு. ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்து பொருட்செல்வத்தினால் உனக்கு மீட்பு கிடைக்காது, நீ நாளைக்கே இறந்துட்டுனா அது யாரை போய் சாரும் அப்படின்றத ஒரு சாஃப்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் பல இடங்கள்ல அவர் ருஃபா சொன்ன நேரங்களும் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போது இன்னைக்கான இந்த நவீன உலகத்தில் சாத்தான் வழிபாடு அப்படின்றது ஒரு பரவலாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த இமேஜஸ் நீங்கள் கூகுளில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் உங்களால் பார்க்க முடியும். ஒரு மனித உருவம், ஒரு ஆட்டினுடைய ஒரு தலை இருக்கும், அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய குழு அப்படின்னே சொல்ல, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஒரு குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மீட்டிங் எப்பப்போ நடக்குதோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள், முக்கியமான தொழிலதிபர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அங்கே போயிட்டு அவங்க இருக்காங்க. அங்கே பல தேவையற்ற, சட்டத்திற்கு புறம்பான, இறைவனுக்கு எதிரான காரியங்கள் நிறைய அங்கே நடக்குது. ஆனால் அதை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வகையில் இந்த உலகம் சார்ந்த வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? உலகத்தில் நீங்கள் சம்பாதிச்சு பெரிய ஆட்டிங்கன்னா அது வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு. வெற்றி என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அது அங்கே இருக்கு. இந்த ஒரு உலகம் எதை நோக்கி போய்விடக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ அதை நோக்கிதான் இன்றைய உலகமானது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்மளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய செலிபிரிட்டிஸ், நடிகர், நடிகைகள், பல பேர் இந்த ஒரு வலையில விழுந்து அவங்களோட ஆன்மாவை சாத்தானுக்கு கொடுத்து அழிஞ்சிட்டாங்க. ஐ சோல்ட் மை சோல் டு த டெவில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை அவங்க உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு, உலகத்தில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், அதனால் சாத்தானுக்கு நான் வழிபாடு செய்யணுமா, செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. கடவுள் ஒரு வசனத்தில் என்ன சொல்லியிருப்பார்? உங்கள் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உங்கள் உடலையும் ஆன்மாவையும் எரி நரகத்தில் கொள்பவர்களுக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம உடலானது இந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து முடிச்ச உடனே அழிஞ்சிட்டோம். ஆமா, நம்ம ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. நமக்கு ஒரு ஆன்மா இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆன்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா இறைவனோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் நல்லா இருக்க முடியும். அப்போ இறைவனோடு இருக்கணும், நான் என்ன செய்யணும்? இறைவன் சொன்னதை நான் செய்யணும். அவர் என்ன சொன்னாரு? நீ ஒன்றும் பண்ணாத, உனக்கான லைஃப்பை நான் கொடுக்குறேன். உனக்கு சாப்பாடு வேணுமா, நான் தரேன். நல்ல வாழ்க்கை வேணுமா, அதை நான் தரேன். ஆனால் அதுதான் கடவுள்னு நீ போயிடக்கூடாது. பணம் என்னை காப்பாற்றும், என்னோட பதவி என்னை காப்பாற்றும் நம்பிக்கை கூடாது. கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்னு நீ சொல்லணும். கடவுள் தான் என்னுடைய மீட்பர், அவர் பார்த்துப்பார், எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுவாருன்னு நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னோட பணம் என்னை காப்பாற்றும், என்னோட சொத்து என்னை காப்பாற்றும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றுவாங்கன்றதை விட கடவுள் என்னை காப்பாற்றுவார். அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. பணம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றிடுவார் கடவுள். இவங்க எல்லாம் கருவிகள் தான். இவங்க யாரும் உண்மையான காப்பாற்றுறவங்க கிடையாது. உண்மையிலே நம்மளை காப்பாற்றுறவர் கடவுள் மட்டும்தான். நமக்கு நிலைவாழ்வு கொடுக்கறது கடவுள் மட்டும்தான்.
அப்போ உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை நம்ம கடவுள் மீது வைக்கும் பொழுதுதான் அது முழுமையான நம்பிக்கையா இருக்கும். இதுதான் கடவுள் இங்க போட்டு உடைக்கிறார். உன்னுடைய பொருட்செல்வத்தால் உனக்கு சத்தியமா மீட்பு கிடைக்காது. அது ஜஸ்ட் ஒரு டூல், அது ஒரு கருவி மட்டும்தான் நீ நல்லா வாழ்றதுக்கு. ஆனா அதையும் தாண்டி கடவுள் மீது நீ முழுமையான நம்பிக்கையை வச்சு செயல்பட்டா மட்டும்தான் உன்னால் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஒரு உலகத்தில் நீ தற்காலிகமாக வந்திருக்க, நீ ஓனர்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்படின்றத கடவுள் சொல்லாம சொல்ற. இதுல இருந்து நம்ம என்னங்க எடுத்துக்கணும்? நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறது அவசியம்தான், வேலைக்கு போறது நல்லதுதான். உலகத்துல ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவது அவசியம். அது கடவுளோட ஆசீர்வாதத்தோட நமக்கு நடக்கும். ஆனா இது எல்லாமே நடந்தது உங்களோட திறமையால் கிடையாது, கடவுள் நினைச்சதால நடந்தது. கடவுள் உங்கள் மீது பரிவு கொண்டதால் நடந்தது. ஸோ நான் ஜெயிச்சிட்டேன், என்னோட பணம் என்னை காப்பாத்திருச்சு, என்னோட படிப்பு என்னை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்றத விட்டுட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு, கடவுள் தான் என்னை காப்பாத்தினார், கடவுள் தான் என்னை வழி நடத்தினார். எந்த ஒரு காரியம் கிடைச்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றி சொல்ல பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திருப்பி அதை நம்ம கொண்டு வரணும். அதுதான் கடவுள் விரும்புறாரு. அதுதான் நம்மை உருவாக்கிய கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. அதை நம்ம நிச்சயமா செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கடவுள் ஒருவரை நம்மை காப்பாற்றக்கூடியவர். அவர் நினைச்சார்னா நம்மளை வானலாவ ஹைட்டுக்கும் நம்மளை உயர்த்த முடியும். அவர் நினைச்சார்னா நம்ம கீழே விடவும் முடியும். அவரோட முடிவுல தான் இருக்கு. அவரோடு இணைந்து பயணிப்போம். என்றுமே நம்ம கடவுளோட ஒன்றித்து இருப்போம். அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் ஆதரவை கொடுங்க. உங்களோட நண்பர்கள்கிட்டையும் இந்த வீடியோவை பகிருங்க. இப்போதான் அவங்களும் பார்த்து பலனடைவாங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திடுங்க. நம்ம சேனலை இன்னும் என்னென்ன வீடியோஸ் போடலாம், எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் போன்ற உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. அதை மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.